வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹலோ எவ்ரிவான். ஹவ் ஆர் யூ? கம் சா வா? ஸோ என்கிட்ட வந்து சில பேர் சில ஆங்கில வார்த்தைகளுக்கு வந்து என்ன பொருள்னு சொல்லிட்டு கேட்டாங்க. ஸோ அதனால இது உங்களுக்கும் உபயோகரமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அ இந்த வார்த்தைகளோட பொருள்கள உங்களுக்கு சொல்றேன். உச்சரிப்பு எப்படி ஆங்கிலத்தில உச்சரிக்கிறது அப்படின்றது. ஸோ இந்த பொருள்கள்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்த வார்த்தைகளுக்கு இந்த பொருள்கள்லாம் தெரியுமா? அப்படின்னு பாருங்க. நான் முதல்ல வார்த்தைகள சொல்றேன். ஸோ தமிழில் ஆங்கிலம் பேச பயிற்சி லேர்ன் இங்கிலீஷ் ஸ்பீக்கிங் இன் தமிழ். ஸோ முதல் வார்த்தை மிலிஷா. மிலிஷா. மிலிஷான்னு சொன்னால் என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? மிலிஷா, கெரில்லா, ரேபிட், ஃப்ளோஸ், ஜுடிஷியல். இப்போ நான் சொன்ன வார்த்தைகள்லாம் உங்களுக்கு என்னென்னு புரிஞ்சுதா? ஸோ இப்போ நான் சொல்ல சொல்ல இந்த வார்த்தைகள் உங்களுக்கு புரிஞ்சதுனால அதுவே ஒரு பயிற்சி தான் உங்களுக்கு. MILITA. ஸோ அது எப்படி சொல்லுவோன்னா மிலிஷா. மிலிஷானா மிலிஷியான்னு சொல்லக்கூடாது, மிலிஷா. மிலிஷானா என்னன்னு சொன்னால், அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து இராணுவ வீரர்கள் மாதிரி. ஆனால் அவங்க பயிற்சி பெறாதவங்க. தாங்களே வந்து எல்லாரும் வந்து சேர்ந்து ஒரு குழுவாக அமைச்சு போராடுறதுக்கு தயாராகிறது. அதான் மிலிஷா. கெரில்லா. GUERILLA. ஸோ கெரில்லா. கொரில்லா குரங்கு சொல்கிறோம்ல, அதுக்கு ஓ வரும். இது வந்து அது கிடையாது. இது கொரில்லா. கொரில்லானா வந்து என்னென்னா, அதே மாதிரி பயிற்சி இல்லாமல் இவங்களும் வந்து மிலிஷா மாதிரி. அதாவது வந்து படை வீரர்கள். ஆனால் வந்து அவங்க பயிற்சி பெற்றிருப்பாங்க. ஆனால் அவங்க வந்து என்ன சொல்கிறது, அரசாங்கத்தில் இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்கள தான் வந்து மிலிஷா, கொரில்லா அப்படின்னு சொல்கிறது. ராபிட். RAPID. ராபிட். ராபிட்னா வந்து என்ன சொல்கிறது, வேகமாக, துரிதமாக. ஸோ அப்போ ஏன் நம்ம வந்து ஃபாஸ்ட்டுன்றதை யூஸ் பண்ணலை? ஃபாஸ்ட்டும் வந்து வேகமாக, துரிதமாக தானே. குயிக்குன்றது வேகமாக, துரிதமாக தானே. ஸோ இது வந்து பல வார்த்தைகள் இருக்குது. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒவ்வொரு இடத்துல உபயோகப்படுத்தணும். இப்போ கார் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுதுன்னா ஃபாஸ்ட் காருன்னு சொல்லலாம், ஃபாஸ்ட் லேன்னு சொல்லலாம். ஆனால் ரேப்பிட்னு சொல்கிறது வந்து அதுக்கு சொல்ல முடியாது. ரேப்பிடுன்னும் போது ரேப்பிடாக வளருது, மிக கிடுகிடுன்னு வளர்ந்துருது, அல்லது குறைஞ்சிருச்சு, விலையெல்லாம் குறைஞ்சிருச்சு, அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ இது வந்து உரிச்சொல். இப்போ பாருங்கள், ஃபாஸ்ட் காரு, ஃபாஸ்ட் ட்ரெயின், ஃபாஸ்ட் பவுலர், கிரிக்கெட்டுக்கு பவுல் பண்ணுறவங்க. குயிக் கிளான்ஸ்னால் ஒரு குயிக்காக பார்த்துறது.